சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று முழுக்க முழுக்க சரியாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னை தேடி வந்திருக்கின்ற செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி அல்லவா. உன் வீட்டு தலைவியால் ஒரு பிரச்சனை, ஒரு தவறு உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை கட்டாயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டு தலைவி அப்படி என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் இந்த விஷயத்தை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிவிட வந்திருக்கின்ற இந்த நேரம். நீ ஒவ்வொன்றையுமே சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையுமே நீ எப்பொழுதும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த தவறு ஏற்கக்கூடிய தவறு அல்ல. சில தவறுகளை நாம் மன்னிக்கலாம், மறுக்கலாம், வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த தவறை நிச்சயமாக நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும் வரை இந்த சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னை விட்டு எங்கும் நீங்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று புரிய வேண்டும். தன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று தெரிய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற தெய்வம் நமக்கு இதை சொல்லாமல் வேறு எதை சொல்ல முடியும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் எல்லா விஷயங்களையும் தெரிய வைப்பதையுமே நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு இங்கு உனக்கு நடக்க அத்தனை விஷயங்களையுமே நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டாய். ஆனால் உனக்கு நடக்கும் நம்பிக்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. சரியில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியெல்லாமோ முன் எடுத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நின்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. உன் வீட்டு தலைவியை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்ற எந்த எண்ணத்தோடும் உன் முன்னால் வரவில்லை. அது நான் எதற்காக அதை சொல்ல வேண்டும்? அவர்களுக்கு என் குழந்தைகள் தானே. என் குழந்தைகளை பற்றி நான் குறை சொல்வதனால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? இதை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் அப்பா உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் இந்த வார்த்தையில் இருக்கும் உண்மையான அர்த்தங்களை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் போல என் குழந்தை எதையாவது யோசித்து இனிமேலும் நீ வருந்தாதே. நான் இடத்தில் நின்று சொல்ல நினைப்பதும் எல்லாம் உனக்கு உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மைகளை கொடுப்பது என்பதை நீ மறக்காதே. உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதும் போல உன் வசமாக்கிவிட துடிக்கும் நேரம். சுற்றி இருக்கும் சில உறவுகளினுடைய மனநிலை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்று இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் கேள்விக்குறியாகி நிறுத்தும் பொழுது அப்பா என்னவென்று உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா. இந்த சாயப்பா உனக்கு அதை என்னவென்று சொல்லிவிட வேண்டும் அல்லவா. அப்பா சொல்ல சொல்ல எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவிடம் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டாயானால் அடுத்து நடக்கப் போவதை நீ கட்டாயமாக உணர்ந்து விடுவாய். இனி வரும் காலங்கள் உனக்கு எடுத்துச் சொல்வதை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. காரணமின்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே நடக்கவில்லை. உன்னை சுற்றி வரும் சில உறவுகள் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் விஷயங்களில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து இனிமேலும் இனி உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் என் குழந்தையின் மனதில் இருக்கும் நம்பிக்கை. நான் ஒரு குழந்தையை பற்றி குறை சொல்ல வருகிறேன் என்றால் நீ முதலில் என்னை நம்ப வேண்டும். அப்பாவின் வார்த்தைகளை முதலில் நீ நம்ப வேண்டும். அப்பா சொல்வதில் இருக்கும் உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் அப்பாவிடத்தில் எந்த ஒரு விஷயங்களையுமே சொல்லும்போது அதில் இருக்கும் நம்பிக்கை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்வதனால் உன் அப்பாவிற்கு என்ன ஆதாயம் இருக்கிறது? இந்த வாழ்க்கையில் உன்னை கட்டாயப்படுத்துவதனால் அப்பாவிற்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தடுமாறி விடாமல், எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்கி விடாமல் உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த நேரம், இனி உன்னிடத்தில் நான் பேசுகின்ற விஷயங்களும் உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு தேவையான விஷயங்கள் என்பதை நீ மறக்காதே. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன் வீட்டிலிருந்து ஒரு பெண் செய்கின்ற தவறு உன்னுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலை கேள்விக்குறியாக்குகிறது என்றால்
கட்டாயமாக இதை என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா? நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காரியமில்லாமல் காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே உன்னை சுற்றி நடப்பதில்லை. எல்லாவற்றிலும் தெய்வத்தினுடைய பங்கு பொதுவாகவே உனக்கு அதிகமாகத்தான் இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தெய்வத்தினுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. நடப்பதை எல்லாமும் உணர்ந்து புரிந்து நடப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து எப்போதும் மகிழ்ச்சியோடு என் குழந்தை நீ வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையை கட்டாயமாக நீ கைவிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அப்பா இருக்கும் சாயப்பாவிற்கு தெரியும் இந்த விஷயம் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கப் போகிறது என்று. இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தினால் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையுமே உனக்கு சொல்ல வேண்டியது அப்பாவின் கடமை. வாழ்க்கை இப்படி இருந்துவிடக்கூடாது என்பதில் அப்பாவின் தெளிவோடு இருக்கின்றேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்லிவிட நான் எந்த நாளிலுமே உண்மையோடு துடிக்கிறேன் என்பதையுமே நீ மறக்காதே. சொல்லித்தரும் விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தில் கொண்டால் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பெண்ணினுடைய மனநிலையை உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும். இந்த பெண் நினைக்கின்ற விஷயத்தை நிச்சயமாக உன்னால் திரித்து கொண்டு வந்துவிட முடியும். மீண்டும் இந்த தவறை செய்ய விடாமல் அவர்களுடைய மனநிலையை உன்னால் கட்டாயமாக மாற்றிவிட முடியும் என்பதை நீ மறக்காதே. உன்னிடமிருந்து நான் என்ன சொன்னாலும் உனக்காக நான் எதை செய்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இதையெல்லாமும் நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அப்பா அன்போடு உனக்கு கிடைக்கும் இது போன்ற தருணங்களை நீ எந்த காலமும் கைவிட்டு விடாதே. எந்த நேரமும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. 1000 விஷயங்கள், 1000 சூழ்ச்சிகள், 1000 சோதனைகள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கு நடந்திருந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய பல விஷயங்கள் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாறுதல்களை தந்து விட்டது. என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொடுத்து என் குழந்தையை நம்பிக்கையோடு வாழச் சொல்லி இருக்கிறது. பிரச்சனைகள் எதுவென்றாலும் அதை கடந்து வாழும் வாழ்க்கையில் என் குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தாலும் கலங்காதே என்று சொல்லும் அந்த வார்த்தை என் குழந்தையின் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற துணிந்திருக்கிறது என்பதை நீ மறக்காதே. எந்த காலத்திலுமே இந்த அப்பா கொடுக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ ஒருபொழுதும் கைவிடாமல் இருந்து விட்டாயானால் உனக்கு நடக்கும் நன்மைகளை எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். அப்பா நடத்தும் விஷயங்களில் இனி உனக்கு தீர்வு கிடைக்கட்டும். இந்த அப்பா சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களில் இனி உனக்கு முழுமை கிடைக்க எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் பாக்கியம் என் குழந்தைக்கு நிச்சயமாக சரியாக கிடைக்கட்டும். வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண், அதாவது தலைவி என்றால் யார் தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கின்ற மூத்தவர், அதாவது வயதான உன் தாயாக இருக்கலாம், அல்லது உன் மாமியாராக இருக்கலாம், அல்லது உன் மனைவியாக இருக்கலாம். வயதில் மூத்தவர் இந்த பெண் பேசுவதற்கு என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் சுற்றி இருக்கின்றவர்களிடம் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் வீட்டில் நடப்பதை என்று ஒன்று விடாமல் ஒப்பித்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒவ்வொன்றாக மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இல்லை. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையுமே நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும்போது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்க மாட்டாய் அல்லவா? உன்னிடத்தில் நான் சொல்வது புரிகிறதா? உன் வீட்டில் இருக்கின்ற வயதான ஒருவர், அதாவது வயதில் மூத்த ஒரு பெண்மணி வீட்டில் நடக்கும் எல்லா விஷயங்களையுமே மற்றவர்களிடம் பேசுகிறார்கள். அதிலும் குறிப்பாக எதற்காக இவர்கள் பேசுகிறார்கள் என்றால், இந்த விஷயத்தை நாம் மற்றவரிடம் சொல்ல சொல்ல அவர்கள் நம்மோடு நல்லபடியாக பேசுவார்கள் என்றானால், உண்மை என்னவென்றால் அவர்கள் உன் வீட்டின் கதையை கேட்பதற்காக இவர்களிடம் பழகிறார்கள் என்று கூட தெரியாமல் எல்லா விஷயங்களையுமே ஒன்றுவிடாமல் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமும் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். இதை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டில் நடக்கும் விஷயங்களை நாம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திவிடக்கூடாது என்று கூட இவர்களுக்கு புரியவில்லை அல்லவா? சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. என் குழந்தை, அதாவது ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக தன் வீட்டு ரகசியம் என்று கூட பார்க்காமல் தன் வீட்டில் நடக்கும் அத்தனை விஷயங்களையுமே வெளியில் சொல்ல இவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் என்றால் இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்னவென்று இதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா இருக்கும்போது என் குழந்தை தேடி நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பெண்மணிக்கு என்ன தேவை என்பதை நீ என்றோ கண்டுபிடித்திருப்பாய். பொதுவாகவே எல்லோருமே
இங்கு அதிகபட்சமாக தேவைப்படுவது என்ன தெரியுமா? நாம் பேசுகின்ற வார்த்தைகளை நாம் எளிதில் இருப்பவர்கள் செவிகொடுத்து கேட்க வேண்டும் என்பதுதான். அப்படியானால் நீ பேசுகின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்க ஒருவர் நிச்சயமாக வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் நான் உனக்கு அடையாளப்படுத்திவிட நினைக்கின்றேன். அப்படி இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் நான் யார் என்று உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேசும்பொழுது இனி உன் முன்னால் நின்று உருவாகும் எல்லா விஷயங்களையுமே நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொன்னது போல நம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனநிலைக்கு தகுந்தாற்போல அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஆறுதல்களை நாம் எப்பொழுதுமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அவர்களுக்கு நாம் எந்த நிலையிலுமே உறுதியாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் உன்னோடு இருப்பதில் இனி உனக்கு தேவை என்னவென்று உணர்ந்து, உனக்கு தேவை என்னவென்று புரிந்து, நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.